நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? என்ன சொன்னீங்க? சாம்பியன் தான். விராட் கோலி அடிப்பாருன்றது விராட் கோலி இல்ல டீம் வந்து போன முறை கப் எடுத்த டீம், கிண்ணத்தை வெற்றி பெற்ற டீம். விராட் கோலி அடிச்சதாலே வெண்டீங்க. இல்ல விராட் கோலி மட்டும் இல்ல, நீங்க சரியா மேட்ச் பார்க்கல. நீங்க மேட்ச் பார்க்குற நேரத்துல வெளியே எங்க இருக்கீங்க? நீங்க சரியா போட்டிய பாருங்க. நேற்று விராட் கோலி மட்டும் இல்ல, விராட் கோலியோட சேர்ந்து எத்தனை பேர் கோலி அடிக்க வர்றவன் ஒருத்தன் 2 பேர் அப்படி அடிப்பாங்க. அது இதெல்லாம் நடக்கும். அதை வச்சு கொண்டு விட்டன நீங்க பெங்களூர் பெட்டியே இது அப்படி இப்படி எல்லாம். அப்ப போன முறை கிண்ணம் எடுத்தது பெங்களூர் இல்ல. இப்ப அது போன முறை, இந்த முறை நேற்று சன்ரைசர்ஸுக்கு அடிச்சது பெங்களூர் இல்ல. இப்ப அது அப்படித்தானே. அது ஒரு நாள் அப்படி நாங்கள் ட்ரை பண்ணிக்குள்ள நீங்க எத்தனை நேரம் தான் ட்ரை பண்றீங்க? எத்தனை வருஷமா ட்ரை பண்றீங்க? ஃபைனலுக்கு கூட வந்து தோத்துருக்கீங்க. நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த முறை சன்ரைசர்ஸ் எங்கேயாவது வந்து முட்டி தடுமாறி காவியாமாரம் டீமை கொண்டு வர்றா. அவ கொண்டு வரா, அவங்க விளையாடணுமே. நான் சொல்றேன். அதுவும் சரிதான். நீ அப்படித்தானே டிராவிஸ் ஹெட்டுக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும் நேற்று கொஞ்சம் பிழைச்சு போச்சு, அவ்வளவுதான். அபிஷேக் சர்மா அடி தெரியும் தானே. அபிஷேக் சர்மா எல்லாம் ஓகே தான். சன்ரைசர்ஸ் இது பண்ண வரல, அத பிள்ளையா சொல்ல வரல. நேற்றைய போட்டியில வந்து பெங்களூரோட சன்ரைசர்ஸ்க்கு முடியாதுன்னு தான் சொல்றேன். அதைத்தான் நேற்று சொன்னேன். அதுதான் நடந்தது நேற்று. இன்றைக்கு மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். மும்பை இந்தியன்ஸ் தான், அதுல மாற்றம் இல்ல. நானும் அதை மாற்றி சொல்லல நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் தான். ஆனா கொல்கத்தா நைட் ரைடர் டீம் வந்து அவ்வளவு இலகுவா கடந்து போக முடியாது. ஈஸி இல்ல. அதுல சொல்லியிருக்காங்க இப்ப முக்கியமான விஷயங்கள். சுனில் நரேன் வந்து ரோஹித் சர்மா, குயின்டன் டி கோக் எல்லாருக்கும் எதிராக நல்லா போல் பண்ணுவார் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாங்க. நேற்று இஷான் கிஷனை பற்றி நாங்க பேசிட்டு போலாம். இந்தியா டீம் வேர்ல்ட் கப் தூக்குறதுக்கு இஷான் கிஷன் தான் முக்கியம். முழு மேட்ச்லயும் எல்லாரும் அபிஷேக் சர்மாண்டு கொண்டு இருக்க, இன்ஜர்டுக்காக உள்ளுக்குள்ள வந்தவர் அடிச்சு நொறுக்கி ஓட்டங்களை பெற்றார். அவர் இன்னும் நிக்க இல்ல. அது ஐபிஎல்லையும் தொடருது. பொதுவாகவே ஐபிஎல் தான் எல்லாருடைய பெரிய அளவான ஆக்ரோஷம் வெளிப்படும். நேற்று பாத்தீங்கன்னா தெரியும், நேற்று உண்மையிலேயே சன்ரைசர்ஸ் அணி 200 ஓட்டங்களை தான் அடிச்சாங்க. இப்ப வேர்ல்ட் கப்ல 200 ஓட்டங்கள்ன்றது சாதாரணமா. ஒரு கட்டத்துல சந்திரு இவங்களுக்கு 150 உள்ள போறாங்க இருந்தது. இஷான் கிஷனும் கடைசி நேரத்துல அன்கித் வர்மாவும் சேர்ந்து அடிச்சுதான் இந்த ஸ்கோர் வந்தது. முன்னுக்கு 30-40 விக்கெட்ஸ் போயிட்டு 29 ரன்னுக்கு 3 விக்கெட். அதுல இருந்து சன்ரைசர்ஸுக்கு இருக்கிற வளமையான அதே நடைமுறை தான் இந்த முறையும் எதுவும் மாறல. இதுதான் பெரிய ஒரு மைனஸ். எவ்வளவுதான் நல்ல வீரர்கள் சன்ரைசர்ஸ்ல இருந்தாலும் இதுதான் பிரச்சனை. 3-4 ஓவர்கள்லயே முக்கியமான விக்கெட் போயிடும். போச்சு தான். அதோட இன்னொரு மாறி நடக்கும். ஒரு 3-4 வீரர்களே சேர்ந்து 20 ஓவரே அடிப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சரியான ஒரு பேலன்ஸ் இல்ல. அங்க நடக்கும் இல்லாட்டி இங்க நடக்கும். இந்த மாதிரி தான் இருக்கு. இது சன்ரைசர்ஸ்ல இருக்கிற, அது காலகாலமா இருக்கிற பரம்பரையா இருக்கு. அதை மாற்ற முடியாது. பெங்களூர்ல மெட்டோர் அடித்தாடினாலும் இந்த கோலியோட பேட்டிங் ஸ்டைல், அடிச்ச சில அடிகள் இருக்கு. இத்தனை வயசுலயும் எப்படி? எத்தனை வயசு? 38. அவ்வளவுதான். 38 வயசு. தோனி 44 விளையாடுறாரு. நீங்க 38ல இங்க கன பேருக்கு புகை போய் கொண்டிருக்குது. எங்க என்ன அது நம்ம நாடுகளையும் கோலியையும் வந்து நீங்க போட முடியுமா? கோலியின் ஃபிட்னஸ் அவர் இன்ஸ்டாகிராம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல அதான் கிரிக்கெட் விளையாடும் வரையும் கிரிக்கெட்டுக்காக டெடிகேட் பண்றவர்கள் நான் எப்பவும் சொல்ற 2 உதாரணம். ஒன்று சச்சின் டெண்டுல்கர், 2வது விராட் கோலி. அது உலகத்தில் எவ்வளா இருந்தாலும் நீங்க பார்க்கலாம். இலங்கையில நிறைய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட தங்களோட வாழ்க்கையே அந்த கிரிக்கெட்டுக்காகவும் விளையாட்டுக்காகவும் சமர்ப்பணம் செய்து அன்றாட சாப்பாட்டை கூட சந்துரு தங்களுடைய விருப்பங்கள் வெறுப்புகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு கிரிக்கெட்டுக்காகவும் ஃபிட்னஸுக்காகவும் இவ்வளவு காலம் அவங்க இன்ஜர்ட் இல்லாம விளையாடுறதுக்கான ரீசன்ஸே இதுதான். அவ்வளவு இருக்கு. நான் நினைக்கிறேன் அவரு விராட் கோலி ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலேயாவது ஒரு நாளுக்கு ஜிம்ல இருப்பாரு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது ஸ்டோரி பார்க்கும்போது தெரியும். எப்போ பார்த்தாலும் ஜிம்ல தான் இருக்கும். ஒர்க் அவுட் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றது, ஃபிட்னஸ். சரி, பெட்டிங்கை விடுங்களேன். நேற்று ஃபீல்டிங்ல ஒரு கஷ்டமான கட்சை விட்டார். ஆனாலும் கூட ஓடி போய் பிடிச்சு அந்த இன்னும் ஆக்ரோஷம் காட்டுறது, அந்த கொண்டாட்டங்களை செய்கிறது. இந்த வயசுல அவங்களாம் ஓஞ்சிடுவாங்க. நோமலை இந்த வயதுக்குரியவர்கள் எல்லாம் ஓய்ந்து விடுவார்கள். ஆனால் அவர் ஓய்வதாக இல்லை. அதை விட இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கு. தான் இப்போ 120% கேம் வந்து விட்டா தன்னுடைய இன்புட் கொடுப்பேன். 100% இல்ல 120% கொடுப்பேன்ன்றதையும் சொல்லியிருக்கார். அதுதான் நேற்று பார்க்கக்கூடியதா இருந்தது. மெச்சை முடிச்சு கொடுத்துட்டு போனேன். இதை பலங்க இப்ப பாக்குற யங்ஸ்டர்ஸ் சின்னாக்கள் ஒரு மெச்சை எடுத்தா அடிச்சம் பூனம் இல்லை, மெச்சம் முடிச்சு கொடுக்கும். அதாவது எந்த போட்டியில இருந்தாலும் இது வந்து ஒரு நாள் போட்டிகள்லயே நீங்க விராட் கோலிட்டு அந்த நாள்ல பார்க்கலாம். என்ன பெரிய வீரர்கள் ஆட்டம் இருந்தாலும் தனியா நின்று தான் கொண்டு போகணுன்ற பெரிய முயற்சியில் இருப்பார். அது இப்ப இருக்காரு. ரைட், இன்றைக்கு போட்டு
அதுக்கு முதல்ல அனுசரணை நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க. ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர் இவர்கள் இப்பொழுது எங்களோடு புதிதாக இணைந்திருக்கின்றார்கள். ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோரை பொறுத்தவரையும் இதன் உரிமையாளர் ஒரு கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர். நல்ல விளையாட்டு பொருட்களை வடமாகாணத்திலும் தமிழர்களுக்காகவும் இலங்கை பூராகவும் ஏமாற்றில்லாமல் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த கிரிக்கெட் ஸ்டோரை ஆரம்பித்திருக்கின்றனர். தரமண்டா தரம், இரண்டாவது நிலைனா இரண்டாவது நிலை, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குதோ விலைக்கேற்ற மாதிரியாக என்றால் அவர் சொல்லியே தந்து விடுவார். இது இவ்வாறான பொருள், இந்த பெட்டா இங்கிலீஷ் விலோவா, மெட்ட விலோவா, காஷ்மீர் விலோவா அல்லது பொருட்கள் உங்களுக்கு விலைக்கேற்ப விலைக்கேற்ப தருவார், தரத்துக்கேற்ப தரத்துக்கேற்ப தருவார். அதிலும் அவர் சொல்கின்ற முக்கியமான விஷயம், இலங்கையிலேயே நீங்கள் தேடி பார்த்தால் அந்த பொருட்கள் அவர்கிட்ட மாத்திரம்தான் விலை குறைவாக. அதான் மிக முக்கியமானது. கிரிக்கெட் பொருட்கள் அதோட விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஹார்ட்பால் கிரிக்கெட் புரிய திங்ஸ் தான், சாஃப்ட் பால் அவர்கிட்ட இல்ல. ஹார்ட்பால் கிரிக்கெட்டுக்கான சகல பொருட்களையும் யாழ்ப்பாணத்தில் செல்லுங்கள், விளம்பரத்தில் நீங்கள் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம், முகவரி, சகல விடயங்களையும் கீழே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க. கிரிக்கெட் ஸ்டோர். சரி, இன்றைய போட்டி சந்திர மும்பை இந்தியன்ஸ் எப்ப பார்த்தாலுமே நாங்கள் பலமான அணிதான். மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசுவதாக இருந்தால் பலம் தான் இருக்கும். அவர்கள் வைத்திருக்கின்ற வீரர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் வைத்திருக்கின்ற வீரர்களை வைத்துக் கொண்டு ஆனால் அண்மையா 5-6 வருடங்களாக கிண்ணத்தை வெல்ல முடியாம இருக்கு. கூடுதலான கிண்ணங்களை வெற்றி பெற்ற அணி மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அண்மை காலத்தில் இவர்களால் வெற்றி பெற முடியவில்லை, தொடர்ந்து சறுக்கி கொண்டிருக்கின்றார்கள். இம்முறை எவ்வாறாவது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் ஒன்று அவர்களுக்கு இருக்கின்றது. ரோஹித் சர்மா, குயின்டன் டி காக், இந்த ஆரம்ப ஜோடின்றதே மிக அபாரம், மோசமான ஜோடின்னு சொல்லலாம். அடித்து நொறுக்குவார்கள். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா. இதுக்கு பிறகு என்ன தேவை? இதை விட வேற ஒன்றுமே தேவையில்லை. இவர்கள் எல்லாம் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அணி. அதே போன்று நாமந்தீர், ஷெஃபன் ருதர்ஃபோர்ட், தீபக் சஹார், கசன்ஃபர், ஜஸ்பிரீத் பும்ரா, அஸ்வின் குமார், ட்ரெண்ட் போல்ட். பந்து வீச்சில் ட்ரெண்ட் போல்ட் மற்றும் பும்ராவே போதும். சுழல் பந்து வீச்சாளர் கொஞ்சம் அங்க இங்க ஒரு வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. மிகப்பெரிய அளவிலானவர்கள் இல்லை. மறுபுறத்தை அணியை பார்த்தாலும் அதே மாதிரி பின்னலன், அஜின்கியா ரெஹானே, அங்கிரிஷ் ரகுவன்சி, கேமரூன் கிரீன், ரிங்கு சிங், அனுல்குல் ரோய், ராம்தீப் சிங், சுனில் நரயன், வைபவ் ஆரவ், வருண் சக்கரவர்த்தி, பிளெஸிங் முசரபானி, உம்ரன் மாலிக் அல்லது கார்த்திக் தியாகி விளையாடு. இங்க பலமாக இருக்கிறது சுழல் பந்து வீச்சு. உலகின் 2 தலை சிறந்த சுழல் பந்து வீச்சாளர்கள் சுனில் நரயன், மறுபக்கத்தில் வருண் சக்கரவர்த்தி, ரேட்டிங்லே நம்பர் 1, இந்தியாவோட நம்பர் 1 T20 போலர். அதே மாதிரி உலக கிண்ணத்திலும் மிக சிறப்பாக செயல்பட்ட ஒருவர். எனவே இவர்களுடைய பந்து வீச்சை எவ்வாறு செயல்படுத்த போகின்றார்கள், மும்பை எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றது, இதில் தான் இங்கே இருக்கின்றது விஷயங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி மும்பைட்ட இல்ல இந்த மாதிரி ஒரு பந்து வீச்சு. அதுதான் அங்க மும்பைட்ட இருக்க மிகப்பெரிய பந்து வீச்சு. அங்க பலம், இங்க சுழல் பந்து வீச்சு, இங்க பலம். இப்ப T20 போட்டிகள் இந்தியாண்டு வருகின்ற வேளையில் சுழல் பந்து வீச்சு முக்கியத்துவம். ஐபிஎல் சுழல் பந்து வீச்சாளர்கள் போட்டியின் போக்குகளை மாற்றக்கூடியவர்கள். வேக பந்து வீச்சாளர்கள் ஆரம்பத்திலும் இறுதியிலும் உடைச்சு கொடுத்தாலும் அந்த அடி விழுறது, அடி விழாமல் இருக்கிறது. அந்த சுழல் பந்து வீச்சாளர்கள் 4 ஓவர் இறுக்கமா போல் போட்டு கொடுத்துட்டாங்களா, அவ்வளவு மேட்ச் மாத்திடுவாங்க. விக்கெட் கூட அவங்க எடுக்க தேவையில்லை. டாட் பால்ஸ்ல மேட்ச் மாறும். அப்படி பார்க்கின்ற வேளையில் கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸ் கஷ்டப்பட வேண்டும். இலகுவாக இந்த போட்டியில் ஒன்றும் வெற்றி பெற்றுக் கொள்ளும் என்று எதிர்பார்க்க முடியாது. மும்பை வங்கடே மைதானத்தில் போட்டி நடக்கின்றது. அது ஒரு பெரிய பிளஸா இருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும்தான், இதை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த முதல் 5 பேர் அது மிகப்பெரிய பலம். அதுக்கான பலவீனமாகத்தான் அந்த சுழல் பந்து வீச்சு இருக்க போகின்றது. எனவே இது 2ஐயும் எவ்வாறு ஈடுகட்ட போகின்றார்கள். இப்ப விராட் கோலி நேற்று அடிக்கிற அடியில பார்த்தோம், இன்னும் ஃபிட்னஸ் பற்றியெல்லாம் கழிச்சிட்டு இருக்கலாம். ஹிட்மேன் ரோஹித் சர்மா, அவர் இன்றைக்கு என்ன செய்ய போகின்றார், இந்த ஐபிஎல் இன்னும் அவருக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ஐபிஎல் சீசன் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய போட்டி மறுபுறத்துல சூரியகுமார் யாதவ், அவர் மும்பையில் அணித்தலைவர், இந்தியாவின் தலைவர். அவர் ஹார்திக் பாண்டியா கீழே விளையாடுகின்றார். அது சில வேளையில இன்னொரு வகம் பாசிட்டிவா இருக்கும். போய் ஃப்ரீயா தண்டை பாடல என்ஜாய் பண்ணி விழுந்து படுத்து அடுத்து அப்படித்தானே விழுந்து படுத்து கிடந்தாலும் அடிக்கிறவர்கள் தானே சூர்யாவை சொல்றது. நாங்கள் வலிமையாவே அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த போட்டி இன்றைக்கு நடக்க போகுது. இந்த போட்டி இந்த முடிவுக்கு பிறகு நாங்க சந்திக்கிறோம். தோனி இப்ப மும்பை இந்தியன்ஸ் கேகேஆர்ன்றதை விடுவோமே, நாங்க சப்போர்ட் யாருக்கு அது இதுன்றது இல்லாம நீங்க யார் இன்றைக்கு மேட்ச்ல வெல்லுவாங்கன்றது பார்ப்பீங்க. மும்பை இந்தியன்ஸ் தான். மும்பை இந்தியன்ஸ்க்கான வெற்றி வாய்ப்புன்னு எனக்கு தென்படுகின்றது. என்ன நடக்க போகிறது என்பதை. மும்பை இந்தியன்ஸ் தான். தோனிக்கு என்ன நடந்தது? தோனி இப்பொழுது ஐபிஎல்லில் இல்லை என்கின்ற ஒரு நிலைமைக்கு முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை கிட்டத்தட்ட இல்லைன்றாங்க. ஏன்னா சில இடங்கள்ல சமாளிக்கிறதுக்கு சொல்லப்பட்டது அவர் அரைவாசியில வந்து இணைஞ்சு கொள்வார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்ப இருக்கிற நிலையில அவர்
கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல வரமாட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. 2 கிழமை என்பதை சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. அப்ப 2 கிழமைக்கு அவரால் பங்கு பெற்ற முடியாது என்பது உறுதியாக இருக்கின்றது. எனவே மிகுதி அங்கால் 2 கிழமை இல்லை, இது மேல் 65 நாட்கள் நடக்க போகின்ற போட்டி. 2 கிழமை தானே ஒரு 3 நாட்கள் இருக்குது. ஒரு மாதம் என்று விடுங்களேன். அங்க அதுக்கு பிறகு ஒரு மாசம் இருக்குது. சூடு பிடிக்கும். இப்ப இரண்டாவது, அதாவது முதல் 7-8 போட்டிகளின் பின்னர் அந்த இரண்டாவது 8 போட்டிகள் 9 போட்டியிலிருந்து 14-15 வரையும் தான் அந்த போட்டிகள் 14 போட்டிகள் வரையும் முக்கியத்துவமா இருக்கும். சில வேளைகள் அந்த டைம்ல வந்துறங்குவார். அதே மாதிரி இப்ப விக்கெட் கீப்பிங்ன்றது சென்னைக்கு பிரச்சனை இல்லை. இந்த தோனி விலகாலம் முக்கியம் தேவை என்றாலும் இப்ப நம்ம சஞ்சு சாம்சன் வந்துட்டார் அந்த பக்கம். சரி, தோனி உங்களுக்கு தெரியும் கடந்த ஐபிஎல்லையும் 7வது 8வதுல வந்து ஒரு 5 பால் 10 பால ஃபேஸ் பண்ணி ஏதோ அடிக்கக்கூடியது அடிச்சுட்டு போவார். அவர் அங்க பிரசன்ஸ் அங்க வந்து நிக்கிறாருன்றது வழிபடுத்துறாருன்றது தான் முக்கியம். உள்ளுக்கு இருந்து வழிபடுத்துறவர் சில வேளையில இந்த முறை டக் அவுட்ல வெளியால இருந்து கொண்டா நீங்க வழிபடுத்துவார். சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அவர் ஓனர் தானே, அவரும் அதில் ஒரு பங்குதாரர். எனவே அதன் காரணமாக தான் அந்த அணி சென்று கொண்டு இருக்கின்றது தோனியோட. எனவே அதன் அடிப்படையில் தோனி ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்க போகின்றார், அணியை வழிநடத்த போகின்றார், அவர் சொல்வதை செய்ய போகின்றார்கள். இது நடக்க போகுது, இதில் எதுவுமே மாற்றம் வராது. எனவே இந்த விஷயம் தான் ஆக்ரோஷமா கைதட்டி ரசிக்கின்றவர்கள் மைதானத்திற்குள் வந்து அடிக்கணுமே என்றதான் அதை பார்க்காமல் போகின்றார்கள். அதுதான் இங்கே முக்கியமாக பெரிய ஒரு இழப்பு இந்த ஐபிஎலுக்கு. ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். இன்றைய போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு